கழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டு அமைச்சர் பதவியிலும் தாவேகா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுவிடலாம் என்ற இருமாப்பிலும் செயல்பட்ட 25 கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு கீழ் சிக்கப்போகும் எம்எல்ஏக்கள் இன்றைய தினம் நிராதரவாக நிர்கதியாக நிற்கின்றனர். மேலும் கழகத்திற்கு ஊறு விளைவிக்க என்ன செய்யலாம் என்று அவசர ஆலோசனையும் கூட்டமும் கூட்டி தவித்து கொண்டிருக்கின்றனர். நேற்றைய தினமே நமது கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கோரி வந்தால் தாயுள்ளத்துடன் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார். அதை நான் வழிமொழிகிறேன். இருப்பினும் அவர்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட கட்சி பதவிகளானது அவர்களுக்கு வழங்கக்கூடாது. ஏனென்றால் இன்றளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்புடன் மீண்டு எழுந்து வரும் தேர்தல்களில் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கையில் 1,34,00,000 வாக்குகள் விழுந்துள்ளன. 2 கோடி உறுப்பினர்கள் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெருமையுடன் மார்தட்டி கொள்ளும் நாம் 1,34,00,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று தீர ஆய்வு செய்து உறுப்பினர் சரிபார்ப்பு முகாம் நடத்த வேண்டும் என்று தொண்டனாகிய நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு உறுப்பினர் அட்டை 3 முறை பதிந்து கொடுத்தும் என் கைக்கு உறுப்பினர் அட்டை வரவில்லை. 2,17,00,000 உறுப்பினர்கள் உள்ளார்கள் என்று கணக்கில் இருக்கிறது. இவற்றையெல்லாம் களை எடுத்து சரியான நிர்வாக பொறுப்பில் சரியானவர்களை அமர்த்த வேண்டும். உறுப்பினர்களை டிஜிட்டல் முறையில் நாம் கொண்டு வர வேண்டும். புதிதாக துவக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஸ்கேனர் மூலமாக 1,60,00,000 உறுப்பினர்களை பெற்றுவிட்டனர். 1,74,00,000 வாக்குகள் பெற்றுவிட்டனர். நம் கழகத்தை சீர்தூக்கி பார்த்து கழக உறுப்பினர்களை, அடிப்படை உறுப்பினர்கள், நிர்வாக பொறுப்பில் இருப்பவர்களை மறுசீராய்வு செய்து மீண்டும் புதுப்பொலிவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற அம்மாவின் கனவை நிறைவேற்ற ஐயா எடப்பாடியார் அவர் வழியில் என்றும் உண்மை தொண்டன்.